கடகராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி கொடுக்க போகிறார் என்கிறது பார்க்க போறோம். மே 1ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆல்ரெடி கடகராசிக்காரங்களா அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வருவது மிகவும் நன்று. கொஞ்சம் ஏதோ இதுவரைக்கும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதோ ஒரு கதவு திறக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு உண்டு. இந்த டைம் நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ அஷ்டம சனி தாக்கம் 2023, 24 கடகராசிக்காரங்களை போட்டு பயங்கரமா வாட்டிட்டு இருக்கு. 25 மார்ச் மாசம் வரைக்கும் குறிப்பா ஆயில நட்சத்திரக்காரங்களா நம்ம பாதிக்கப்பட போறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த குரு பயிற்சி அவங்களுக்குலாம் அப்பாடா ஏதோ ஒரு பரவாயில்ல, ஒரு பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டோம், இது வரைக்கும் இருந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை தீர்ந்துதுரா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல அவஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு இருக்கும். பர்டிகுலர்லி குரு தசைலாம் நடந்ததுன்னா நல்லாவே இந்த பலன் நீங்க எக்ஸ்பீரியன்ஷியலா நீங்க பார்க்க முடியும். இப்போ நடக்கக்கூடிய அஷ்டம சனிக்கு இது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வரைக்கும் கொஞ்சம் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரியும், தொழில் முடங்கின பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டோ ஒரு டர்ன் ஓவர் செய்கிற மாதிரி ஒரு விஷயமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஒரு ஆற்றுல முழுகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காலமா இருக்குது. இது தூக்கி நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய பலன்களா இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு கன்சோலேஷனாகவும் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்காச்சும் நான் மீண்டு வருகிறேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் சரியா கான்சன்ட்ரேட் பண்ணாம ஒரு பிரச்சனைக்குள்ள போறது, வம்புகளுக்குள்ள போய்க்கிறது, மாணவர்களுடைய ஒரு பிரச்சனைகள், படிப்புல கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஒரு அவப்பேறு பெறுறதுலாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபியூச்சர்ல நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த வர அகாடமிக் இயர் கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரைட் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா கொஞ்சம் ஓரளவுக்கு பலன் அனுபவிச்சுட்டேன். இது வரைக்கும் எனக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம பாடி ஒத்துழைக்காம இருந்ததுங்கிறதுல ஒரு நல்ல ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ நான் உடம்பு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டேங்கிற அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குதுங்க. அதே சமயத்துல வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்குது. தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்குதுங்க. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த ஒரு சுணக்கம், அதாவது கணவர்களிடையே குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் 2 வருஷம் புரிஞ்சுக்கிட்டோம், பழைய அளவுக்கு நம்ம கோவப்படுறது இல்லை, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு வந்துருச்சுங்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான ஒரு குரு பயிற்சி பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போகுது, நீங்க என்ன லக்னம், ஒரு கிரகம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.